வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. கார் வெடித்த இடத்தை சுற்றிலும் தடுப்புகள், ஸ்கிரீன்கள் அமைத்து தடயங்கள் சேகரிப்பு. டெல்லியில் கார் வெடித்தது தொடர்பாக கார் ஓட்டுநர் முகமது உமர் புகைப்படம் வெளியானது. கைதான மருத்துவருக்கு தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடையதாக தகவல். கார் குண்டு வெடிப்பு எதிரொலியாக டெல்லி செங்கோட்டையில் 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பாதுகாப்பு நலன் கருதி அம்மாநில அரசு உத்தரவு. செங்கோட்டை அருகே சிக்னலில் மெதுவாக செல்லும் போது கார் வெடித்தது. டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்சா முதற்கட்ட விசாரணையில் தகவல். டெல்லியில் வெடித்த கார் பல முறை கைமாறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல். போலி ஆவணங்களை பயன்படுத்தி கடைசியாக கார் வாங்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி ரிப்போர்ட். தலைநகர் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவம் சதிச்செயலாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்த நிலையில் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. டெல்லி கார் வெடி விபத்து குறித்த வதந்திகளை தவிர்த்து அமைதி காக்க மக்களுக்கு முதலமைச்சர் ரேகா குப்தா வேண்டுகோள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என உறுதி. கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் பலத்த பாதுகாப்பு. தாஜ்மஹாலை சுற்றி போலீஸ் குவிப்பு. டெல்லியில் குண்டு வெடித்ததால் மாநிலம் முழுவதும் உஷார் நிலை. பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட செங்கோட்டை மற்றும் முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை. டெல்லியில் கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தால் மும்பை, பெங்களூரு, லக்னோ, போபால் உட்பட முக்கிய நகரங்களில் உஷார் நிலை. பலத்த சோதனைக்கு பிறகே விமான நிலையம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் வாகனங்களுக்கு அனுமதி. டெல்லி குண்டு வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் தீவிர பாதுகாப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. குளத்தூரில் 9000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என கூறிய நயினார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. போலி வாக்காளர்கள் இருப்பதை எண்ணி பார்த்தாரா என பதிலடி. வாக்காளர்கள் இருக்காங்க, குளத்தூர் தொகுதியில் இருக்காங்க. அதனால தான் நீங்க திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குது. எண்ணி பார்த்தாராமா? இல்லை, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. அதான் சொல்றேன், எண்ணி பார்த்தாராமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுச் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா மனு. 10 சின்னங்கள் அடங்கிய பட்டியலை வழங்கி அவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்கீடு செய்யுமாறு கோரிக்கை.
பாமக எம்எல்ஏ அருள் காரை வழிமறித்து தாக்கிய வழக்கில் கைதான 2 பேர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. ஆத்தூர் நகர போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து 11,700 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 93,600க்கும் விற்பனை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதற்கான பணிகள் மும்முரம். தாவேகா கூட்டணிக்கு வராததால் அதிமுக விரக்தியில் இருப்பதாக பேசிய டிடிவி தினகரனுக்கு பதிலடி. பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தலாம் அவருடைய வழிகாட்டுதலோட, அவருடைய தலைமையோட, அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி திருச்சியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் நடந்த கொலை தொடர்பாக ஒருவரை சுட்டு பிடித்த போலீசார். கைது நடவடிக்கையின் போது குற்றவாளி சதீஷின் காலில் துப்பாக்கியால் சுட்டு நடவடிக்கை. பீகார் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வமுடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் வாக்காளர்கள். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. பீகாரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் காலை 9 மணி நிலவரப்படி 14.55 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் மக்கள். பீகார் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிலும் அனைத்து வாக்காளர்களும் முன்வந்து வாக்குப்பதிவில் புதிய சாதனை படைக்க வேண்டும். பீகார் வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அரசுமுறை பயணமாக பூடான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் காரணம். எஸ்ஐஆருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் நடந்த பணி நியமன ஆணை மற்றும் திறன் ஊக்கத்தொகை வழங்கும் விழா. 16 அர்ச்சகர்கள் 31 பணியாளர்களுக்காக ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரஷ்யா கச்சை எண்ணெய் வாங்குவதை குறைத்ததால் இந்தியா மீதான வரி குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் பேட்டி.